நமஸ்காரம் செல்லுங்களா. ஹரி ஓம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்லோகத்தோடு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனுமானுடைய ஸ்லோகா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹனுமானை வணங்கினா நம்மளுக்கு எப்படி நம்ம இருப்போம், எப்படி நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதம் செய்கிறாரு, எப்படி நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்கிறது ஒரு குட்டி கதையோடு நம்ம பார்க்கலாம். அர்ஜுனனுங்கிற ஒரு சிறுவன் ரொம்ப கூச்ச ஸ்வபாவத்தோட ரொம்ப பயந்த ஸ்வபாவமாக இருந்தானா. அப்போ என்னாச்சா, அவனுடைய பாட்டி அவனுக்கு இந்த ஹனுமான் ஸ்லோகத்தை கற்றுக் கொடுத்தார்களாம். ஸோ அவன் என்ன செஞ்சானா, அந்த ஸ்லோகாவை படிக்கிறதுக்கு முன்பு, விளையாடும் போது, பேசும் போதும் இந்த ஸ்லோகாவை ஒவ்வொரு தரமும் சொல்லி தொடங்கினானா. இந்த மாதிரி இந்த ஸ்லோகாவை தினமும் சொல்ல 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 அவன் என்னான்னா விரைவில் அவன் மிக தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்ந்தானா. அவன் தெளிவாக பேசினானா. பிறகு கடுமையாக உழைத்து மேலும் அனைவருக்கும் உதவினான். ஹனுமானை நினைப்பது அவனுடைய மனதிற்கும் சரி இதயத்திற்கும் சரி மிகுந்த வலிமையை தந்தது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஹனுமானை நினைப்பதாலும் சரி அல்லது அவருடைய ஸ்லோகத்தை சொல்லுவதாலும் சரி, நம்மளுக்கு அவர் கல்வியை கற்பதற்கான ஞானத்தையும் தருகிறார், நல்ல காரியங்களை செய்வதற்கான வலிமையை தருகிறார். மூணாவது, கடினமான நேரங்களில் தைரியத்தையும் தருகிறார். நாலாவது, நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் நமக்கு வழங்குகிறார். கடைசியாக தன்னம்பிக்கையுடன் பேசுவதற்கு நமக்கு உதவுகிறார். நம்ம அவருடைய ஸ்லோகாவை இப்போ பார்க்கலாம். புத்திர் புத்திர் பலம் பலம் யஷோ யஷோ தைரியம் தைரியம் நிர்பயத்வம் நிர்பயத்வம் அரோகதாம் அரோகதாம் அஜாட்யம் அஜாட்யம் வாக் வாக் பட்டுத்வம் ச பட்டுத்வம் ச ஹனுமத் ஹனுமத் ஸ்மரணாத் ஸ்மரணாத் பவேத் பவேத் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அடுத்து நம்ம மகாலட்சுமிக்கான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னால் மகாலட்சுமி என்ன செய்கிறார், என்ன வழங்குகிறார் நம்மளுக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். செல்வத்தின் தேவியான மகாலட்சுமியை நாம் நமஸ்காரம் செய்கிறோம் முதல்ல, சரியா? அவர் செழிப்பு மற்றும் மங்களத்தின் புனிதமான ஆசனமான அந்த தாமரையில் அமர்ந்திருக்கிறார். அடுத்து அவர் கையில் என்னென்ன மகாலட்சுமி வச்சுருக்காங்கிறது பார்ப்போமா? மகாலட்சுமியின் கைகளில் சங்கு, சக்கரம், கதை இவற்றுடன் மற்றும் பக்தர்களுக்காக தனது ஒரு கரத்திலிருந்து தங்க நாணயங்கள் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் மகாலட்சுமி வணங்கினால் என்ன தருவாங்க? நம்ம இல்லத்தில், அதாவது நம்மளுடைய வீட்டில் அமைதியை கொண்டு வருகிறார். நமக்கு செல்வத்தையும் செழிப்பையும் வழங்கி ஆசீர்வாதம் செய்கிறார். நமக்கு நன்றி உணர்வையும் கருணையையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நற்பண்புகளையும் செய்வதற்கு அவர் நம்மை வழி நடத்துகிறார். நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் நேர்மறை எண்ணங்களாலும் நிரப்புகிறார். நம்ம மகாலட்சுமி தாயாட்ட வேண்டிக்கலாம். அம்மா மகாலட்சுமி, எங்கள் இல்லத்தையும் எங்கள் குடும்பத்தையும்
ஆசீர்வதியுங்கள். நாங்கள் கருணையுடனும் தூய்மையுடனும் நன்றி உணர்வுடனும் இருக்க எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு அமைதி, ஞானம் மற்றும் செல்வ செழிப்பை தாருங்கள் என்று வேண்டிக்கின அம்பாளுடைய ஸ்லோகத்துக்கு போகலாம். நமஸ்தேஸ்து நமஸ்தேஸ்து மகா மாயே महामाये श्रीपीठे श्रीपीठे सुरपूजिते सुरपूजिते शंख शंख चक्र चक्र गदा गदा हस्ते हस्ते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகா திருவேங்கடமுடியானின் மீதான ஒரு ஸ்லோகம், அதாவது பெருமாளுடைய ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சில விவரங்கள் பார்க்கலாம். திருவேங்கடமுடியான், அதாவது லார்ட் வெங்கடேஸ்வரா, அவர் ஒரு அழகிய அற்புத உருவம் கொண்டவர். நமக்கு உண்மையாக வேண்டியவற்றை அளிப்பவனும் புனிதமான வேங்கடமலையில் வசிப்பவனும் மகாலட்சுமி தாயின் இருப்பிடமானவனும் ஆகிய வெங்கடேஸ்வர பெருமாளை நாம் வணங்குகிறோம். அவராலே அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நன்மைகளும் உண்டாகட்டும். நாம் தூய்மையான உள்ளத்தோடு வெங்கடேஸ்வரரை வணங்கும் போது அவர் நம்மை எந்நேரமும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். ஓம் நமோ வெங்கடேஷாய. நம்ம இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவர் அதாவது பெருமாள் வெங்கடேஸ்வரர் மிகவும் அன்பானவர் மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர். இதிலிருந்து நாம் பிறரிடம் இரக்கத்துடனும் மன்னிக்கும் மனப்பான்மையுடனும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். நாம் தூய்மையான எண்ணத்தோடு வைக்கும் நல்ல வேண்டுதல்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நாம் நேர்மையான பாதையிலே நடந்தாலே அவர் நம் இலக்குகளை அடைய முடியும் என்ற நம்பிக்கையையும் நம்மளுக்கு தருகிறார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதற்கேற்ப அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். இது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் மன தைரியத்தையும் அளிக்கிறது. வெங்கடேஸ்வரர் நம்மளுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் மற்றும் வெற்றியையும் அருள்கிறார். சுருக்கமாக சொன்னால், பக்தியும் நற்பண்புகளும் கொண்ட ஒரு வாழ்க்கை முறையே நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லும். திருவேங்கடமுடியான் திருவருளால் அனைவருக்கும் நற்பலன்களும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கட்டும். நம்ம வெங்கடேஸ்வர பெருமாளுடைய ஒரு ஸ்லோகம் இப்போ பார்க்கலாம். கல்யாணாத்புத கல்யாணாத்புத காத்ராய காத்ராய காமிதார்த்த காமிதார்த்த பிரதாயினே பிரதாயினே ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீனிவாசாய
வாசாய மங்களம். கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இனி அடுத்த வாரம் ஒரு புது ஸ்லோகத்தோடு சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.